பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்களா, கற்றாழை ஆயில் பிளஸ் கற்றாழை என்சைம் இருக்குது பாத்தீங்களா, அதை வச்சு தாங்க நம்ம சோப்பு செய்ய போறோம். அது எப்படி செய்யறோம் அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்கலாங்க. நேர்களே, நமக்கு வேணுங்கிற பொருட்களை பூராங்க வரிசையா எடுத்து வச்சுக்கணுங்க. தேங்காய் எண்ணெய், அடுத்தது வெண்ணெய், அதுக்கு அடுத்தது விளக்கெண்ணெய், அதுக்கு அடுத்தது பாருங்க நம்ம சூரியப்புடம் போட்ட கற்றாழை ஆயில், அதுக்கு அடுத்தது பாருங்க பயோ என்சைம், அதுக்கு அடுத்தது பாருங்க பர்ஃபியூம். இங்க பாருங்க காஸ்டிக் சோடாவையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அளவுகள் கீழே விரிவா கொடுத்திருக்கிறோம். நேயர்களே, இது போல நீங்களும் எடுத்து வச்சுக்கணுங்க. முதல்ல பாருங்க தேங்காய் எண்ணெயை ஊத்துங்க. இதுல பாருங்க இந்த தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய், கற்றாழை ஆயில் பிளஸ் நம்ம ஜெல்லு, புரியுதுங்களா? அதுல தான் நம்ம சூரியப்புடம் போட்டுருக்கிறோங்க. ரெண்டாவது நம்ம பயோ என்சைம் இதுல சேர்த்திருக்கிறோம். இதுதான் இதோட பெரிய சிறப்புங்க. சரிங்க, இதுல என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த பயன்கள் பாத்தீங்க அப்படின்னா, கற்றாழையில வந்துங்க வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் இ, புரியுதுங்களா? இந்த சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க. வேற என்ன இருக்குது? மாய்ஸ்சரைசிங் தன்மை இருக்குதுங்க. மாய்ஸ்சரைசிங் தன்மை இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல இந்த முட்டியில பாருங்க இந்த கருப்பு கலர்ல ஒரு சிலருக்கு இருக்கும். இது போல இருக்கிறதுக்கு பூரா கற்றாழை ஜெல்ல பயன்படுத்தலாம். உடம்புக்கு குளிர்ச்சியை தருங்க. பாருங்க எவ்வளவு பெரிய வெப்பமா இருந்ததுனாலும் கோடை காலத்துல கூட கத்தாழை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. அதனாலதான் சித்த மருத்துவத்துல இன்டேக்குக்கு கத்தாழையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. பாருங்க இது ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்களா, இந்த பயோ என்சைம் இருக்குது பாத்தீங்களா, பயோ என்சைமை வந்து நம்ம ஆயிலோட ஊத்தணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் காஸ்டிக் கூட ஊத்தி இருப்பாங்க. அது போல நம்ம செய்யக்கூடாது. சரிங்க நேயர்களே, அதே போல பாருங்க ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம இந்த வெண்ணெயை கலக்கிறதுக்கு பிளெண்டரை யூஸ் பண்றோம். சரிங்களா? பிளெண்டரை யூஸ் பண்ணணும். ஆனா சோப்பு கலக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. சரிங்களா நேயர்களே? தேங்காய் எண்ணெயை வந்து ஏன் இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாங்க, தேங்காய் எண்ணெயில மட்டும்தாங்க நேச்சுரல் கிளிசரின் இருக்குதுங்க. எவ்வளவுன்னு பாக்குறீங்களா? 9% 14% இருக்குதுங்க தேங்காய் எண்ணெயிலங்க. நிறைய பண்புகள் இருக்குதுங்க. 124 ஆயில்கள்ல கிளிசரின் கண்டென்ட் 9% 14% இருக்குது. அதே போல அழுக்கெடுக்கிற தன்மை 64%, நுர வரக்கூடிய தன்மையும் அழுக்கெடுக்கக்கூடிய தன்மையும் 64% இருக்குதுங்க. இப்ப நல்லா கலந்தாச்சுங்க. எப்படி இருக்குது பாத்தீங்களா? இது போலதாங்க இருக்கும். பாருங்க, எந்த தடவை இருந்தாலும் மறக்க கூடாது. இந்த போல வடிகட்டி இருந்துங்க. ரெண்டாவதுங்க, இதை பூராமே ஒவ்வொன்றா நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை செய்யறப்ப இதனுடைய செட்டிங் டைம் எவ்வளவு நேரம் ஆச்சு என்ன அப்படிங்கறத நோட் பண்ணி வைக்கணுங்க. நேர்களே, நம்ம வந்து பாருங்க லை கலந்து வச்சிருக்கிறோம். அளவு கீழே போட்டிருந்தோம், அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம லையை ஊத்தலாங்க. இந்த லையை ஊத்துறப்பங்க எவ்வளவு மெலிசா ஊத்த முடியுமோங்க அந்த அளவுக்கு மெலிசா ஊத்தணுங்க. அப்பதான் வந்து நமக்கு நல்ல செட்டிங் டைம் நல்லா வரும். புரியுதுங்களா? எவ்வளவு நேரம் ஆகுன்னு பாக்குறீங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 45 நிமிஷத்துக்கு கம்மி இல்லாம இருக்கணுங்க. அப்பதான் வந்து சஃபானிஃபிகேஷன் நல்லா ஆகும். அந்த சோப்புக்கு மேல ஒயிட் கலர் லேயர் வருது பாத்தீங்களா, அந்த லேயர்லாம் வராதுங்க. அதனால தான் உங்களுக்கு இப்படி செய்ய சொல்றோம். எக்காரணத்துக்கு கொண்டு பிளெண்டரை யூஸ் பண்ணீங்கன்னா செட்டிங் டைம் உங்களுக்கு தெரியாதுங்க, வேஸ்ட் ஆகி போயிடும். எதா இருந்தனாலும் நீங்க 100 கிராமுக்கு நீங்க சோப்பு செஞ்சு பாருங்க. எப்ப செஞ்சீங்கனாலும் 100 கிராமுக்கு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதிகமா செஞ்சாதாங்க நல்லா இருக்குங்க. நேர்களே, இப்ப பாருங்க அருமையா செட் ஆகிட்டு இருக்குதுங்க. நம்ம பர்ஃபியூம் ஊத்திரலாங்க. பர்ஃபியூம் வந்து எவ்வளவுன்னு பாக்குறீங்களா? நம்ம 500 கிராமுக்கு 15 கிராம் தாங்க ஊத்தணும். சரிங்களா? நம்ம சோப்பு செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க, அது ஒரு குவாலிட்டியா பண்ணணுங்க. குவாலிட்டியா பண்ணினாதான் நமக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம பண்றது பூராமே நேச்சுரல் ப்ராடக்ட். பாருங்க, நேச்சுரல். நம்ம வந்து வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அது போல நம்ம செய்யணுங்க. அது போல செஞ்சோம் அப்படின்னா மிக குவாலிட்டியா வரும். நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற 3200 ஹர்பல்லையும் நம்ம சோப்பு செய்யலாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுலயும் நம்ம ஸ்கின்னுக்கு எது எது உகந்ததோ அதுல பண்ணணுங்க. அதுதான் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இந்த மிக்சிங் டைம் வந்து பாருங்க எப்படி இருந்தாலுங்க, எப்படி இருந்ததுனாலும் நமக்கு குறைஞ்சபட்சம் வச்சீங்கனாலும் 45 நிமிஷத்துக்கு கம்மி இல்லாம இருக்கணுங்க. அப்பதான் நமக்கு செட்டிங் வந்து நல்லா வரும். அதுக்காக தான் சொல்றோம். அதே மாதிரி பாருங்க இந்த மோல்டு இருக்குது இல்லைங்க, இந்த மோல்டு வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டாங்க. நீங்க சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மோல்டுல வந்து உள்ளார வந்து ஒன்னு வாசலின் அல்லது கிளிசரின் அல்லது தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிட்டா எடுக்கிறதுக்கு சிரமம் இல்லாம இருக்குங்க. நீங்களும் சிலிக்கான் மோல்டுல அது போல இது பண்ணிக்கலாங்க. பண்ணினீங்கன்னா அடுத்த நாள் எடுக்கிறப்ப அதுல ஒட்டாத வரும். சரிங்களா? இது போல ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். அதே போல பாருங்க, ஒரு சோப்புக்கும் நமக்கு டியூரேஷன் ஆகுங்க. புரியுதுங்களா? செட்டிங் டைம் டியூரேஷன் இருக்கும், கலர் வித்தியாசம் இருக்கும். மொதல் பேட்சுக்கும் அடுத்த பேட்சுக்கும்
வித்தியாசங்கள், கலர் வித்தியாசம், ரெண்டாவது செட்டிங் டைம் வித்தியாசம், இது எல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா 100 கிராமுக்கு நீங்க சோப்பு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட தன்மை என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்க 1 கிலோ 2 கிலோ எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. நேர்ல இப்ப செட் ஆயிடுச்சிங்க, நம்ம ஊத்திடலாங்க. நேர்களே நீங்க பார்க்கலாம், என்னடா அது கலர் இப்படி வித்தியாசம் இருக்குன்னு பாக்குறீங்களா? இது ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம இதுக்கு மூலிகை ஆயில் சேர்க்காம கத்தாழை ஜெல்லுல மட்டுமே ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோங்க. அதுதான் ஸ்பெஷல். ஓகேங்களா? ஏன்னா கலருக்காக நம்ம எப்போதுமே ஆயில் ஊத்துவோங்க, மூலிகை ஆயில்கள் ஊத்துவோம். சரிங்களா? இந்த மூலிகை ஆயில் ஊத்தாம நம்ம பண்ணியிருக்கிறோங்க. ஏன்னா நேச்சுரல் நம்ம ஊத்துறப்ப அதுக்கு கலர் ஒயிட் கலர்ல தான் வருங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம விவரமா சொல்றோம் உங்களுக்கு. நேர்களே இப்ப பாருங்க, நமக்கு அருமையா சோப்பு வந்திருக்குதுங்க. இது போல நீங்களும் வீட்டில் உங்களுக்கு தேவையான சோப்புகளை நீங்க செஞ்சு பயன்படுத்தலாங்க. சரிங்க, எங்களால் செய்ய முடியல, கஸ்டமைஸ்டா நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி கொடுப்போங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. சரிங்களா? நேர்களே இப்ப பாருங்க, நீங்க நம்ம மூலிகை ஆயில்களை வச்சு நம்ம சோப்பு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இதுக்கு கலர் கொடுக்கறதுக்கு அந்த கலர் வேணும் அப்படின்னா கீழே நாங்கள் லிங்க் கொடுக்குறோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஃபுல் விவரமும் இருக்குங்க. இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.